நம் தாய் தமிழுக்கு வணக்கம். அன்புள்ளம் கொண்ட நமது குயின் கோப்ரா சேனலின் ஆருயிர் நேயர்களே, உங்களை நமது குயின் கோப்ரா வாயிலாக தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய வீடியோ பதிவின் வாயிலாக வாழ்வில் ஒரு பாடம் படிக்க நாம் தயாராகிவிட்டோம். இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் கவியரசர் கண்ணதாசனும் வாலிப கவிஞர் வாலி அவர்களும். நமது தமிழ் திரை உலகில் பாபநாசம் சிவன் அவர்கள் தொடங்கி பாடலாசிரியர்கள் தொடர்ந்து வரிசை வரிசையாக இன்னமும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இவங்கள ஒரு காலகட்டத்தில் கவியரசர் கண்ணதாசன் கொடிகட்டி பறக்க தொடங்கிவிட்டார். ஆனால் அன்று தொடங்கினார், அது இன்னும் முடியவில்லை. இப்போதும் அவர் கொடிதான் பறக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படி கவிஞர் கண்ணதாசன் பாடலாசிரியர் அப்படிங்கிறதுல புகழ்கொடி நாட்டிக் கொண்டிருக்கும் போது இங்கே கவிஞர் வாலியும் உள்ளே வருகிறார். சென்னையில் அலைகிறார். பாடல் எழுத வேண்டும் என்கின்ற நோக்கில் இல்லை, இவர் முதலில் எதற்கு வந்தார் தெரியுமா? திரைப்படத்திற்கு வசனம் எழுதத்தான் வந்தார். ஆனால் சமய சந்தர்ப்பம் அவர் பாடலாசிரியராகிவிட்டார். இப்படியெல்லாம் சில கூத்து சினிமாவில் நடக்கும். கவியரசர் கண்ணதாசன் மட்டும் எப்படி வந்தார்? பாட்டு எழுத வந்தார், கதை சொல்லத்தான் வந்தார். அவர் பாடலாசிரியர் ஆயிட்டாரு. பிரபல திரை வசனகர்த்தா 1000 படங்களுக்கு மேல் வசனங்களை எழுதி குவித்த திரு ஆரூர்தாஸ் அவர் என்ன வசனம் எழுத வந்தாரு? அவர் பாட்டு எழுத வந்தாரு. ஆனா அவர் மிகப்பெரிய வசனகர்த்தாவா ஆயிட்டாரு. இப்போ கவிஞர் வாலியின் நிலை என்ன? சினிமாவில் அப்படியே அலைகிறாரு. வாய்ப்பு கிடைக்குமா, நம்மெல்லாம் பெரிய ஆள் ஆயிரலாமா அப்படின்னு வாய்ப்புக்காக அலையும் போது வெந்து நொந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒன்று திரும்ப நம்ம ஊருக்கு போயிடணும், இல்லைன்னா தற்கொலை பண்ணி சாகணும். இந்த முடிவில் அவர் இருக்கார். இப்போதான் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கத்தில் சுமைதாங்கின்னு ஒரு படம். அந்த படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் ஒன்று மயக்கமா கலக்கமான ஒரு பாட்டு. இந்த பாடலுக்கு இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி. கதாநாயகன் காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன். அவர் பாடுவதாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் மயக்கமா கலக்கமா அந்த பாட்டு வருது. சுமைதாங்கி படம் மக்கள் மத்தியில் ஏகோபித்த வரவேற்பு. அது மட்டுமல்ல, அந்த படத்தில் இடம்பெற்ற அத்துணை பாடல்களும் சூப்பர் ஹிட். அதில் ஒன்றுதான் மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாட்டு. இந்த பாடல் வெகு விமர்சையாகி கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில். இங்க வாலி அவர்கள் சூழ்நிலை ஒன்று சினிமாவில் இனிமேல் வாய்ப்பு கிடைக்காது, ஒன்று ஊருக்கு போவோமா இல்லை தற்கொலை பண்ணி சாவோமா, இந்த நிலைமை. இந்த பாட்டு வருது. இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய கவிஞர் வாலிக்கு காதில் விழுகின்ற பாடல் மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், நடந்த துன்பம் எதுவென்றாலும் நாடி நின்றால் ஓடுவதில்லை, நாடி நின்றால் ஓடுவதில்லை. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த இடம்தான் கவிஞர் வாலியின் மனநிலையை மாற்றுகிறது. அந்த தோல்வி துவழ்ந்து விட்ட அந்த நிலையிலிருந்து வாலியினுடைய மனநிலையை மாற்றிய வரிகள் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அது மட்டுமா, அந்த பாட்டில் அடுத்து ஒன்று கொண்டு வரார் பாருங்க கண்ணதாசன். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால்
மயக்கம் தெளிந்து விடும். ஆஹா, அந்த மாறுகின்ற விதத்தை மட்டும் புரிந்து கொண்டால் இந்த அறியாமை என்கின்ற மயக்கத்திலிருந்து மனிதன் விடுபட்டு மயக்கம் தெளிந்து விடுகிறது என்கின்ற வரிகள் கவிஞர் வாலியின் மனநிலையை தெளிய வைக்கிறது. கவிஞர் வாலியே பிற்காலத்தில் சொல்றார், ஒன்று நான் ஊருக்கு போயிருப்பேன், இல்லைன்னா செத்திருப்பேன். அதிலிருந்து என்னை தடுத்து நான் வந்த லட்சியம் சினிமா உலகில் பயணிப்பது. நான் வசனகர்த்தாவாக வந்தேன், ஆயினும் பாடலாசிரியராக நிலைத்து விட்டேன். இந்த நிலைக்கு என்னை தள்ளியது, என்னை உயர வைத்தது, என் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கையை ஊட்டியது கவிஞர் கண்ணதாசனின் சுமைதாங்கியில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் அப்படின்னு அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார். பார்த்தீங்களா, கவிஞர் கண்ணதாசன் இப்படி ஒரு பாடலை தந்திருக்காவிட்டால் அந்த பாடல் அந்த படத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பது அது வேறு. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இது மிகப்பெரிய முக்கியத்துவத்தை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் நான் வாலியை சொல்கிறேன். வாலி என்கின்ற மிகப்பெரிய பாடலாசிரியர், கிட்டத்தட்ட பின்னாளில் கவியரசர் கண்ணதாசனுக்கு நிகராக பேசப்பட்டவர். ஏன் கவியரசர் கண்ணதாசனே வாலியை தனக்கு நிகராக நினைத்திருக்கிறார் என்கின்ற சம்பவத்தை இப்ப சொல்ல போறேன். அப்படிப்பட்ட கவிஞர் வாலி நமக்கு கிடைப்பதற்கு காரணம் இந்த மயக்கமா கலக்கமா கூடிய இந்த பாட்டு. சரி, கவிஞர் கண்ணதாசன் எவ்வளவு பெரிய ஆளு, கவிஞர் வாலியை போய் நீங்க கண்ணதாசனுக்கு நிகரா பேசுறீங்கன்னு நீங்க என்னை கேட்கலாம், பார்க்கலாம். இது கண்ணதாசனே ஒத்துக்கொண்டது. அதைத்தான் சொல்ல வரேன். ஒரு முறை ஏசி திருலோகச்சந்தர் அவரது இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி, புன்னகையரசி KR விஜயா இவங்க காம்பினேஷன்ல இருமலர்கள்னு ஒரு படம். அதற்கு இசை MS விஸ்வநாதன், நமது மெல்லிசை மாமன்னர். அந்த படத்தில் அது ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி. நடிகர் திலகம் பத்மினியை கல்லூரி காலத்தில் காதலித்திருப்பார். சூழ்நிலை பிரிந்து நடிகர் திலகத்திற்கு மனைவியாக இப்ப புன்னகையரசி KR விஜயா வருவாரு. இதே வீட்டுக்கு இவர் பிள்ளைக்கு டியூஷன் சொல்லி தரக்கூடிய டீச்சரா அந்த பழைய காதலி பத்மினி வருவாங்க. ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிரும், சிக்கல் உருவாகிரும். இப்படிப்பட்ட திரைக்கதையில் ஆரம்பத்தில் ஒரே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கதாநாயகன் சிவாஜியும் நாட்டிய பேரொளி பத்மினியும். அப்போ அவங்க அங்கே நாடகம் அது இதுன்னு சொல்லி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்கும் இல்லையா, அதில் இவங்க ரெண்டு பேரும் ஆடி பாடுவதாக ஒரு அருமையான பாடல். TM சௌந்தரராஜன் அப்படி பாடுறது, நாட்டிய பேரொளி பத்மினி ஆடுறது. இந்த பாடலை கவிஞர் வாலி வார்த்தைகளில் எழுதுவது, மெல்லிசை மாமன்னர் MSV இசை தீட்டி மகிழ்ந்தது, நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது அந்த பாட்டு தான். மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், கண்கள் மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள், காதல் மழை பொழியும் கார்முகிலாள், காதலன் நான் இருக்க ஏங்குகிறாள், காதல் மழை பொழியும் கார்முகிலாள், காதலன் நான் இருக்க ஏங்குகிறாள், வண்ண மாதவி பொன்மயிலாள். அந்த பாட்டை வாலி எப்படி எழுதிக்கார் பார்த்தீங்களா? சிவாஜி பாடுகிறார், அதற்கேற்ப நாட்டிய பேரொளி நடனம் ஆடுகிறார். இந்த சூழ்நிலை புரிந்து அந்த பாட்டில் என்ன மாதிரி வார்த்தைகளெல்லாம் வரணும், என்ன மாதிரி வார்த்தைகளை கொடுத்தா நாட்டிய பேரொளி பத்மினி அப்படி அபிநயம் பிடிப்பாரு, என்ன மாதிரி வார்த்தைகளை கொடுத்தா TMS பாடும்போது நடிகர் திலகம் சிவாஜி தன் முகபாவத்தை எப்படியெல்லாம் காட்டுவாரு என்பதை உணர்ந்து MSVயும் கவிஞர் வாலியும் இந்த பாட்டை அப்படி சித்தரிச்சு கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா இப்படி வார்த்தைகள் இப்படி விழுமா? கூனல் பிறை நெற்றியில் குழலாடு, கொஞ்சம் குளிர் முகத்தில் நிலவின் நிழலாட, கலைமானின் இனம் தொடுத்த விழியாட, அந்த விழி வழி ஆசைகள் வழிந்தோட. வார்த்தைகளும் மெல்லிசை மாமன்னரின் மெட்டும் வாலிப கவிஞர் வாலி அவர்கள் வார்த்து கொடுத்த வரைந்து கொடுத்த அந்த தமிழ் வார்த்தைகள் என்கின்ற அந்த ஓவியம் போன்ற அந்த எழில் ஓவியம் போன்ற அந்த இன்ப வார்த்தைகள். இந்த பாட்டு சூப்பர் ஹிட், மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெறுகிறது. இது கவிஞர் வாலி எழுதிய பாட்டு.
இந்த பாட்டு அப்படியே காற்றிலே மிதந்து வந்து கவியரசர் கண்ணதாசனின் காதுகளை அடைகிறது. கண்ணதாசன் கேட்கிறாரு, என்னடா இது, மாதவி பொன்மையிலாள் தோகை விரித்தாள், கண்கள் மையிட்ட கண்மலர்ந்து தூது விடுத்தாள், காதல் மழை பொழியும் கார்முகிலால் காதலன் நான் இருக்க இயங்குகிறாள், கூணல் விரை நெற்றியில் குழலாட கொஞ்சம் குளிர்முகத்தின் நிலவின் நிழலாட கலை மானின் இனம் தொடுத்த விழியாட அந்த விழி வழி ஆசைகள் வழிந்தோட. அடடாடா, இந்த பாட்டை நான் எப்போ எழுதணும்னே தெரியலையே. கண்ணதாசன் நினைச்சிருக்காரு, இது இவர் பாட்டான், அவர் நினைச்சிருக்காரு. உடனே இவர் எப்போ பார்த்தாலும் எம்எஸ்வியை பார்த்து மடையா மடையாலாம் கூப்பிடுவாரு. அவருக்கு ஃபோனை போட்டு, டே மடையா, இந்த பாட்டை நான் எப்பண்டா எழுதுனேன், நீ எப்பண்டா மியூசிக் அடிச்ச அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ எம்எஸ்வி சொல்லியிருக்காரு, இந்த பாட்டை நீ எழுதுனேன்னு முதல்ல யார் சொன்னது உங்ககிட்ட? இந்த பாட்டு நான் எழுதாம எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் நீ எழுதலை, இதெல்லாம் வாலி எழுதுன பாட்டு. கண்ணதாசன் நம்பவே இல்லையா? அப்போ இந்த பாட்டை நான் எழுதலையா, இது வாலி எழுதுனதா? டே என்னடா இந்த வாலி போற போக்க பார்த்தா என்ன மிஞ்சிரும் போல தெரியுதுடா, வாடா உடனே வாலியை பார்த்தாகணும் என்று கண்ணதாசன் வாலியின் வீட்டிற்கு விரைந்து செல்கிறார். கவிஞர் வாலியை சந்திக்கிறார். கவிஞர் வாலிக்கு ஒன்றும் ஓடலை. எவ்வளவு பெரிய கவியரசன்! நான் தற்கொலை செய்யாம என் வாழ்வை திரும்ப பெற்றதற்கு காரணமான மயக்கமா கலக்கமா பாடலை கொடுத்த அந்த கவி அரசன் ஏன் வீடு தேடியா, என்னையா விஷயம்? அப்படி திட்டு திட்டு நினைச்சு ஓடி வராரு. கண்ணதாசன் வாலிக்கு ஒரு பொன்னாடையை போட்டு, ஓ வாலி, என்னையா இது, அது ஏன் பாட்டுன்னு நினைச்சிட்டேயா. அப்புறம் தம்பி விசு சொன்னான், அப்புறமா தான் புரிஞ்சது அது நீங்க எழுதுனாம்ல. என்னையா இப்படி பிரமாதம் ஐயா, வார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று அற்புதம் ஐயா, மிக அருமை என்று பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார். கவிஞர் வாலி மெய் சிலிர்க்க நின்று என்னை பாராட்டுவது கண்ணதாசனா? எந்த கண்ணதாசனின் பாடல் கேட்டு நான் புறமுதுகிட்டு என் ஊருக்கு திரும்பி ஓடாம நான் தற்கொலை செய்யக்கூடிய எண்ணத்திலிருந்து மீண்டு என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுத்த கண்ணதாசனின் பாட்டு மயக்கமா கலக்கமா அது கிடைச்சதுனால இன்னைக்கு நான் பல படங்கள்ல எழுதி நானும் பேர் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு கண்ணதாசனே வந்து என்னை என் வீடு தேடி வந்து என்னை பாராட்டும் அளவிற்கு நான் அவ்வளோ உயர்ந்துட்டேனா? கண்ணதாசன் பாராட்டுறாரா? ஏன் பாட்டை கண்ணதாசன் பாட்டுன்னு கண்ணதாசன் சொல்றாரா? கண்ணதாசன் அளவுக்கு நான் எழுத முடியுதா? பார்த்தீர்களா வாழ்வின் சூழல் எப்படி அமைகிறது என்று? இது மட்டுமல்ல, எத்தனை பாடல்கள் வாலி எழுதிய பாடல்களை கண்ணதாசன் பாடல் என்று இப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு கவிஞர் வாலி கைதேர்ந்த ஒரு பாடலாசிரியராக மாறிவிட்டார். இதை கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. நிறைய பாடல்கள் வாலி எழுதின பாட்டை நான் எழுதினதா சொல்லிக்கிட்டு என்ன பொழுதுகிட்டு இருக்காங்க. உண்மையிலே வாலியை நான் பாராட்டுகிறேன் என்று அவர் சொல்ல, கவிஞர் வாலி இதை எப்படி சொல்றாரு தெரியுமா? ஏன் பாட்டு கண்ணதாசன் பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி வந்திருக்கு. அதுக்காக நான் கண்ணதாசனுக்கு தான் நன்றியை சொல்றேன். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நான் எவ்வளவு பாடம் படிச்சிருக்கேன். என்னையும் கண்ணதாசனையும் ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு இந்த காலம் இந்த சூழலை மாற்றி இருக்கிறதா? இந்த கவிஞர் வாலி நான் அந்த அளவுக்கு உயர்ந்துட்டேனா என்று பின்னால் வரை இதை நினைத்து நினைத்து அவர் மகிழ்ச்சியில் கிளைத்து நின்றார். பார்த்தீங்களா? இதுதான் மானுட வாழ்வு. எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் காட்சிகள் எப்படியும் மாறலாம். நாம செய்ய வேண்டியெல்லாம் எதையும் தாங்கும் இதயத்தோடு வாழ வேண்டும். நன்றியுடன் உங்கள் தோழர் LV ஆதவன்.